வரக்காத்துக்கு. எல்லாரும் பேசிட்டாங்க, என்ன பேசுறது தெரியல. ஆனாலும் தலைமை உரைன்னு சொல்லி மௌலானா மாட்டி விட்டாரு. இந்த மலர்கள்லாம் வாசமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதோட சேர்ந்து நாரும் மணக்குமா, அந்த நாறு தான் நான். மலர்களோட பூந்தொட்டில் ஒரு சாதாரண ஒரு சின்ன நாறு தான் நான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய வருகை கபூல் செய்யட்டும். நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. குறிப்பாக சக்கினாவுடைய இளவரசிகள் அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல, சுருக்கமான 2 சம்பவம் சொல்றேன். இந்த காலகட்டத்தில் இன்னும் உலகம் அழியிற வரைக்கும் ஷரியத் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் ஷரியத்துடைய பாடசாலையில் மிகவும் அவசியம். அதிலும் குறிப்பாக தாரு சக்கினாவுடைய அரபி பாடசாலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இஹ்லாஸுடைய முறையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அதை அபிவிருத்தி செய்கிறான், அதை பாதுகாக்கவும் செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய மதரசாவை முழு உலகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்குவானாக. சித்தியாங்கோட்டையிலிருந்து இருமணி பயிற்சி மௌலானா பேசும்போது சொன்னாங்க, இது இங்கே நிற்கக்கூடாதுங்க, அடுத்தடுத்த கிளைகள் நிறைய வரணும்னாங்க. உங்களுக்குலாம் நற்செய்தி, துவாக்காக சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் விரைவில் 2 கிளைகள் உருவாகுது தாரு ஷிக்கினாக்கு. ஏற்கனவே 2, பின்ன 2 ஆகுது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் சொல்லுங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு முஸ்லீம்கள் முஸ்லீமா வாழணும். அது ஆணும் சரி பெண்ணும் சரி, எல்லாரும் முஸ்லீமா இருக்கணும். முஸ்லீமா இருக்க என்ன அடிப்படையான விஷயம் சொன்னா, ஈமான் பரிபூர்ணமாகணும். ஈமான் எப்ப கிடைக்கும்? மார்க்க கல்வினா கிடைக்கும். அந்த மார்க்க கல்வி தான் மதரசால சொல்லித்தரப்படுறாங்க. எந்த குழந்தைகள் மதரசாவோட இணைகிறார்களோ அந்த குழந்தைகள் தீனுடன் இணைந்து விட்டார்கள். எந்த குழந்தைகள் மதரசாவோட இணைகிறார்களோ அவர் ஈமானுடைய முறையில் இணைந்து விட்டார்கள். எந்த குழந்தைகள் மதரசாவோட இணைகிறார்களோ அவர் ஷரியத்தோட இணைந்து விட்டார்கள். ஷரியத்தை பாதுகாக்கக்கூடியது இல்மு. ஒரு மனிதனுடைய மனசுல, ஒரு மனிதன் உள்ளத்துல இருக்கக்கூடிய ஷரியத்தை பாதுகாக்கிறது இல்மு தான் பாதுகாக்கும். அந்த இல்மு தான் அந்த மனிதன் சொர்க்கத்தை கொண்டு சேர்க்கும். அந்த இல்மு தான் அந்த மனுஷன் கபூர்ல பாதுகாக்கும். அந்த இல்மு தான் நாளைக்கு கியாமத் வரைக்கும் கொண்டு போய் அல்லாட்ட சண்டை போட்டு என்னங்க பிடிவாதம் செஞ்சு அல்லாட்ட சொர்க்கத்துல தள்ளிவிடும். அதுதான் இல்மு. அந்த இல்மை போதிக்கக்கூடிய இடம் தான் மதரசாக்கள். இன்னைக்கு மதரசாக்களை நம்ம இன்னைக்கு ஸ்கூலு தரத்துக்கு கண்ணியம் கொடுக்குறோம்னு சொன்னா நிச்சயமா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்கூலோட கண்ணியம் எவ்வளவு நமக்கு தெரியும், மதரசாவோட கண்ணியம் எவ்வளோ நமக்கு தெரியுமா? இன்னைக்கு சமுதாயங்கள் மதரசாவைக்கு என்னங்க மதரசா தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல்னா ஸ்கூலுங்க, ரொம்ப கட்டுப்பாடு, ரொம்ப கண்ணியம். யோசிச்சு பாருங்க மனசுல. ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க, உடனே ஓடிடுவோம். டீச்சர் வர சொன்னாங்க, ஓடுறோமா இல்லையா? எந்த மதரசால அஜித் சொன்னாரு, அந்த ஆளுக்கு வேலை இல்லைங்க, சும்மா வான்னு சொல்லிட்டு இருப்பாரு. உண்மையா இல்லையா? உண்மையாதானே சொல்றேன், எதுவும் பொய் சொல்றேன்னா? என்னுடைய குழந்தை எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொன்னாலே அந்த குழந்தை சரியத்தை கொடுத்தாடும். என்னுடைய குழந்தை என் பேச்சு கேட்கணும் அப்படின்னாலே அந்த குழந்தைக்கு சரியத்தை கொடுத்தாடும். இது பெற்றோர் மேல கடமை. என் குழந்தைக்கு சரியத்தை கொடுக்கல, 20 வயசுல கவலைப்படுறாரு, என் புள்ள என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார். எப்படிப்பா கேட்கும்? உன் குழந்தை எப்படி கேட்கும்? உன் குழந்தைக்கு சரியத்தை என்ன கொடுத்த? நேற்று வந்தார், 2 ஒருத்தர் வந்தாரு. என் பையன் 8வது படிக்க போறாரு, மாணவர், ஆண் குழந்தை, இன்னும் மதரசால குரான் வரல. நான் சொன்னேன், 8வது வரைக்கும் இப்பதான் உனக்கு தெரிஞ்சிச்சா உன் பையன்னு? எங்க போன இவ்வளவு வருஷம்? இல்ல நான் அப்படியே பிஸியா இருந்தேன். என்ன பிஸியா இருந்த நீனு? இது ஆண் குழந்தை நிலைமைன்னா பெண் குழந்தை நிலைமை இதோட மோசமா இருக்கு சகோதரிகளே. நிறைய மதரசாக்களை போறோம், எவ்வளவு கேள்வி கேட்கிறோம், பல கேள்விகள் தெரியுது, பல பேர் பதிலே தெரியல. இப்ப நிறைய பெண்கள் இருப்பீங்க, உள்ள நிறைய பெண்கள் இருப்பீங்க, ஆண்கள் இருக்கீங்க. நீங்க எல்லாம் வீட்டுக்கு போன பின்னாடி இந்த கேள்வி உங்க குடும்பத்தார்கிட்ட, ஆண்கிட்ட, மனைவிட்ட, பிள்ளைகிட்ட உட்காந்து கேளுங்க. ஈமாவுடைய பரல் எத்தனைன்னு கேளுங்க. சாதாரண கேள்வி, ஈமாவுடைய பரல் எத்தனமா அப்படி கேளுங்க. உங்க மனைவி சொல்லிட்டா மாஷா நீங்க நல்லா இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். உங்க குழந்தைய சொல்லிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் என் குழந்தைய சரியா தர வாழ்க்கை வாழுது, இப்ப நான் சரியா வளர்க்குறேன்னு சந்தோஷப்பட்டுங்க. அப்படி தெரியல அப்படின்னு சொன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் முன்னாடி என்னங்க, நான் இவ்வளவு காலம் சரியான முறையில் தவறா நடந்துட்டேன், ஒரு கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன்னு நினைச்சு இனிமேல் அந்த இதுல இருந்து எப்படி சொல்றது,
அதுல இருந்து விலகி இனிமேல் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கவனக்குறைவா இருந்துட்டேன், இனிமேல் என்ன செய்வேன், கவனமா செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் 100 வயசு தாங்க, அதுக்குள்ள இருக்க முடியாது உலகத்துல. 100 வயசே அதிகபட்சமா ஆயிப்போச்சு இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சின்ன சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். மௌலானா திட்டுவாரு, கொடுக்க முன்னாடி சொல்லிட்டாரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற பெரிய ப்ரொஃபசர், பெரிய டாக்டரும் கூட, பெரிய சிகிச்சை உள்ள வல்லுநர், அவர் பேர் அஹ்மத். நடந்ததை பதிவு பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவர் ஒரு பெரிய நீண்ட தூரத்துக்காக ஒரு கான்ஃபரன்ஸுக்காக வெளிநாட்டுக்கு போறார். இப்ப பிளைட் ஏறி உட்கார்ந்துட்டாரு, பிளைட் பறக்குது. மாஷா அல்லாஹ். கொஞ்ச நேரத்துல பைலட் சொல்றாரு, நம்ம விமானத்துல ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கு, அதனால பிளைட் பறக்காது. பக்கத்துல தாயிஃப் இருக்கு, அங்க இறங்க போகுது. அதனால நீங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டெடி ஆயிக்கங்க அப்படி சொல்றாரு. தாயிஃப்ல இறங்கிச்சு. இவர் பெரிய கான்ஃபரன்ஸுக்கு போறாரு, முக்கியமான டாக்டர், உலக பிரசித்தி பெற்ற டாக்டர். அவரு அந்த நேரத்துக்குள்ள போய் அந்த தன்னுடைய ஆராய்ச்சியை சப்மிட் பண்ணணும். கேட்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டேன், இந்த மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லைங்க பிளைட் உடனே பெறப்படாது, பெரிய கோளாறு ஆயிடுச்சு, இந்த மாதிரி நாளைக்கு தான் ஆகும், அதனால நீங்க தங்குங்க அப்படி சொல்றாங்க. அவர் சொல்ற, இல்ல நான் போயே ஆகணும் அப்படி சொல்லும் போது சொல்றாரு, இங்க கால் டாக்ஸி கிடைக்கும், நீங்களே ஓட்டிட்டு போலாம், நீங்களே எடுத்துட்டு போங்க, நீங்க சொல்ற தூரம் 4 ஹவர் 5 ஹவர் தான் இருக்கும், போயிருங்கன்றாரு. ரொம்ப சந்தோஷம். அந்த குறிப்பிட்ட இடத்துல போயிடலாம்னு சொல்லி அவர் இந்த கார் எடுத்துட்டு போறாரு. சரியான இருட்டு, பாதை தவறி ஒரு பெரிய ஒரு இடத்துல போய், சின்ன கிராமம் இருக்கு, நிப்பாட்டுறாரு. புரிஞ்சுட்டார், நான் பாதை தவறி வந்துட்டேன், என்னுடைய பாதை தவறி விட்டது என்று புரிந்து கொண்டார். அங்க போய் ஒரு சின்ன வீடு இருக்கு, அந்த வீட்டை தட்டுறாரு. அங்க ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வெளியே வர்றாங்க. வெளியே வந்து கேட்கறாங்க, என்ன வேணும்? இல்லம்மா, நான் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், பாதை தவறி வந்துட்டேன், எனக்கு உங்க செல்போன் இருந்தா கொடுங்க, தகவல் சொல்றது. அவர் சொன்னாரு, அந்த அம்மா சொல்லிச்சு, இந்த ஊர்ல கரண்டே இல்லை பாவா, செல்போன் எங்க போறது? சரி சார்ஜரா கொடுங்க. செல்போனே இல்லை, கரண்டே இல்லை, சார்ஜர் எங்க போறது? எதுவுமே இல்லை. வேற நிர்பந்தம் அவர் அங்க தங்குறார். அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு கவனிக்கிறாரு, அந்த வயசான அம்மாவுடைய ஒரு பேரன், அத்தாவும் மௌத்து அம்மாவும் மௌத்து, ஒரு பேரன். என்னங்க, உடல் சிகிச்சை இல்லாம கை கால் எப்படிங்க வாதம் அடித்து படுத்து இருக்கிறார். பேசும்போது அந்த வயசான அம்மா சொல்லிச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுத்துச்சு, ஏதோ கொடுத்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தாரு. யார் இந்த பையன் கேள்வி கேட்கும் போது அது சொல்லு, அந்த அம்மா சொன்னாங்க, இது என் பேரன், அவங்க அத்தா அம்மா சின்ன வயசுல மௌத்தாயிட்டாங்க, வேற வழி இல்லாம இங்க என்னுடைய பாதுகாப்புல இருக்கிறேன். பேசும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, என்னுடைய ரப்பு எனக்கு என்னுடைய துவா எல்லாம் கபூல் செஞ்சுட்டே இருக்கான், என்னுடைய ரப்பு எனக்கு துவாவெல்லாம் கபூல் செய்து கொண்டே இருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வச்சிருக்கான், தேவைக்கு உணவு கொடுக்குறான், தேவைக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான், மாஷா அல்லாஹ். சிறிய குடும்பம்னாலும் சந்தோஷமா வாழ்றோம். ஆனா என் ரப்பு ஒரே ஒரு விஷயத்தை குறை வச்சுட்டே இருக்கான். இந்த அகமதுன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பிரசித்தி பெற்ற டாக்டர், அவரை இங்க கொண்டு வரணும்னு சொல்லி துவா செஞ்சுட்டே இருக்கேன், ஆனா அந்த டாக்டர் இது வரைக்கும் கண்ணில் கிடைக்கலன்னு அந்த மனுஷன் அழுக ஆரம்பிச்சுட்டார். நாலாமா டாக்டர் எப்படின்னாரு, ஒரு தாய், ஒரு பெண், அதுவும் வயசான அம்மா, அந்த அம்மாக்கு ஈமானுடைய தாக்கத்து, ஷரியத்துடைய தாக்கத்து, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வாங்கிற நம்பிக்கை எப்படி கிடைச்சது? ஈமானுடைய உணர்வு, ஈமானுடைய கல்வி, ஈமானுடைய பயிற்சி, இதெல்லாம் எதுங்க? மதரசால தான் கொடுக்கப்படும். அவர் சொன்னாரு, உன்னுடைய துவா இருக்கே தாயே, விமானத்தை பறக்க விடல, விமானத்தை பறக்காத நிப்பாட்டிருச்சு தாயே. அவர் எங்க போகணும் மனுஷன்? பெரிய கான்ஃபரன்ஸ் போகணும், உலக நாடுகள் இருக்காங்க, அதுல போய் ஒரு உரையாற்றணும், அந்த அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆராய்ச்சியை வெளியிடணும். ஆனா அவர் வந்த இடம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். இந்த மாதிரி ஈமானுடைய வாழ்க்கையை, ஈமானுடைய உழைப்பின் பரக்கத்தினாலும், இந்த காலத்துல மதரசாவுடைய பரக்கத்தினாலும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயம் கொடுப்பான், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயம் கொடுத்து கொண்டுதான் இருக்கான். மௌலானா சொன்னாங்கல்ல, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நேசர். இரண்டாவது கலீஃபா எதை கண்டு கிடந்துச்சு? அந்த பெண், அந்த தாயுடைய, அந்த தாயாருடைய பெரிய ஒரு கல்வி. அந்த அம்மா வயசான அம்மா மகளை சும்மா ஒன்னும் பால் காய்ச்சும், பால்ல தண்ணி கலக்க சொல்லல, ஈமானை தருவியை, அந்த பெண்ணுக்கு ஈமானை தருவியை செஞ்சாங்க. என் குழந்தைய எந்த அளவு வளர்த்திருக்கேன்னு டெஸ்ட் பண்ணாங்க.
என் பொண்ணு கலக்க சொல்லுதா கலக்க வேணாம்னு சொல்லுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணாங்க. அந்த தாய் ஈமானுடைய தன்மையுடைய தாய், அதனால பெண்ணுக்கும் அந்த பெண்ணை அப்படி வளர்த்தாங்க. என்ன நடத்திட்டாங்க? மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய கலீஃபாவுடைய மனைவி ஆயிட்டாங்க, ஒரு பெரிய நாட்டுடைய ஜனாதிபதிக்கு மருமகள் ஆயிட்டாங்க. அப்ப ஈமானுடைய தன்மை, ஈமானுடைய விஷயங்கள் ஒரு ஆணுக்கு தீன உழைப்பின் மூலமாகவும் ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு மதரசாவின் மூலமாக தான் நிச்சயமா கொடுக்க முடியும். அதுல நம்முடைய தாரு ஷெக்கினாக்கு பெரிய பங்கு இருக்கு. அதுல தாரு ஷெக்கினாக்கு பெரிய பங்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். எப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்தானோ, இதற்குண்டான நம்முடைய இந்த மதரசாவுடைய யாரெல்லாம் பங்கு பெற்று பொருளாலும் ஆலோசனையினாலும் துவாமினாலும் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு அதிகமா பயப்படுங்க. யார் இந்த அமலை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அல்லாஹ் அவருடைய அமலை முழு உலகத்துக்கு முன்மாறி ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். யார் நன்றி செலுத்துறார்களோ அவர் அந்த அமலை அல்லாஹ் முழு உலகத்துக்கும் பரக்கத் செய்வானாக. எப்படிங்க? அதை பறந்து விரிந்து செஞ்சிருவான். நம்ம ஏதோ நினைச்சிட்டு சின்ன கிராமத்தில் உட்கார்ந்து இருக்கும், இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் முழு உலக நாடுகளில் படிக்கக்கூடிய மதரசா அல்லாஹ் ஆக்குவான். ஏன்? நம்முடைய இஹ்லாஸுடைய பரக்கத்து. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, நாம நம்முடைய பெண்களுக்கு குறிப்பாக ரம்ஜான் வரப்போகுது, மாஷா அல்லாஹ். நோன்பு காலத்துல கூட நம்ம அவ்வளவு சமையல் செய்யறது இல்லை. நோன்பு காலத்துல சப்ஜா விதை, ஆம வடை, பருப்பு வடை, சர்பத்து, யோசிச்சு பாருங்க எத்தனை வகை. இதெல்லாம் நம்ம ரம்ஜான் முன்னாடி சாப்பிடுறோமா? நிச்சயமா இல்லை. ஆனா ரம்ஜான் வந்துருச்சுன்னா எத்தனை லிஸ்ட் மெனு தயார் பண்றோம். நீங்க தாய்மார் நிறைய இருக்கீங்க, பெற்றோர் நிறைய இருக்கீங்க. அல்லாஹ்வுக்காக புனித ரமலானே வருக, நன்மைகளை அள்ளி தருக. புனித ரமலானே வருக, நன்மைகளை அள்ளி தருக. எப்படிங்க துவா செய்யறோம்? அது கொஞ்சம் அமல் செய்யணுமா வேணாமா? அதனால நம்முடைய ரம்ஜானை சுருக்கமாக்கிக்கணும். எப்படிங்க சுருக்கமாக்கணும்? இஃப்தார் நேரத்தில் பெரிய முயற்சி நடக்குது, இன்னைக்கு பெரிய முயற்சி நடக்குது. அதெல்லாம் சுருக்கமாக்கி துவா அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கணும். நம்ம எல்லாம் தேவையுடையவங்க தான், தேவையுடையவங்க யாருமே இங்க இல்லை, எல்லாரும் தேவையுடையவங்க. அதனால நாம அந்த துவாவை அதிகமா செய்யணும். சொன்னாங்கல்ல, மௌலா பேசும்போது சொன்னாங்கல்ல, ஒரு நாளைக்கு 10 நிமிஷமா குர்ஆன், எனக்கு சேர்த்து தான் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமா குர்ஆன் ஓதுங்க. இந்த தாரு ஷெக்கினாவுடைய இந்த ஆண்டு விழா மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஒரு உறுதிமொழி எடுக்கலாமா? ஏதோ நிறைய ஆண்டு விழாக்கு போறோங்க, நிறைய ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க சாப்பிட்றோம், விருந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றோம், மாஷா நல்லா நடந்துச்சுங்க போயிட்டோம், அப்படிலாம் போயிட்டோம். மாஷால இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு முடிவு செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் ரம்ஜானை, எனது ரமலானை நான் 24 மணி நேரமும் அமல்கள் செய்யக்கூடியவனாக நானும் ஆகுவேன், என்னுடைய குடும்பத்தாரே ஆக்குவேன். நீ செய்யலாமா? யாரும் நீ செய்யலாம். அல்லாஹ் நம்முடைய அனைவரையும் கபூல் செய்வானாக. இந்த மதரசாவை கொண்டு முழு உலக மக்களுக்கும் நன்மைகளையும் பரக்காத்துகளையும் ஆக்கி தருவானாக. குறிப்பாக இந்த மதரசா நிர்வாகிகளுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை உலகத்திலையும் மறுமையில் தருவானாக. இந்த மதரசாக்காக யாரெல்லாம் நிர்வாகத்தின் சார்பாக பொருளாலும் துவாவினாலும் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்